Good morning students, 8th standard, today class social science. In this video, geography unit 3, the lesson title is hydrologic cycle, நீரியல் சுழற்சி. Students, everyone take your social science book page number 104. Let's go see. First, learning objectives. To understand the status of water on the earth, to learn the basic concept of hydrologic cycle, to study the different components of hydrologic cycle. எர்த்தோட சர்ஃபேஸில் வாட்டரோட சோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத லெசனில் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலஜிக் சைக்கிள் பற்றி என்னென்ன பேசிக் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். Introduction. Water is one of the most important elements on the earth. All plants and animals need water for survival. எர்த்தோட சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் ரிசோர்ஸ் ஆனது ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் ரிசோர்ஸ் ஆனது அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரியல்ஸுக்கும் பிற தேவைகளுக்கும் இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக வாட்டர் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், see the picture. சர்ஃபேஸ் வாட்டர் எர்த்தோட மேற்பரப்பில் உள்ள வாட்டர் சோர்ஸ். லேக்ஸ் 87% வாட்டரை கவர் பண்ணியிருக்கு. கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் 30.1%. ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் பனியாறுகள் பனிமலைகள் இது எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா 68.7%. நெக்ஸ்ட்டு சால்ட் வாட்டர் ஓஷன்ஸ் உவர் நீர் 97.2% கவர் பண்ணியிருக்கு. வாட்டர் ஆன் த எர்த் புவியில் நீரின் பங்கு about 71% of the earth's surface is covered by water. எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து 71% வாட்டரால் கவர் ஆகிருக்கு. Most of the water on the earth is saline and is found in seas and oceans. எர்த்தோட சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் ஓஷன்ஸ் அண்டு சீயில் இருக்குது. மேக்ஸிமம் அந்த வாட்டர் வந்து சால்ட் வாட்டராக இருக்குது. The total groundwater of 0.6% can be economically extracted with the present drilling technology. எக்கனாமிக் கண்டிஷன் படி டெக்னாலஜிக் ரீதியாக 0.6% வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் ட்ரில் பண்ணி எடுக்கிறாங்க. ஹைட்ராலஜிக் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள் நீரியல் சுழற்சி அல்லது நீர் சுழற்சி. Hydrology is the science which deals with the various aspects of water such as its occurrence, தன்மை, distribution, பரவல், movement, இயக்கம், and properties on the planet Earth. Availability of water on the earth is not uniform. Some places are very rich and some places are poor in water resources. எர்த்தில் அவைலபிளாக இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து ஒரே ஈவனாக இல்லை. இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் சம் பிளேசஸில் வெரி ஹை லெவலில் இருக்குது, சம் பிளேஸில் லோ லெவலில் இருக்குது. ஹைட்ராலஜிக் சைக்கிள் இஸ் எ குளோபல் சன் டிரைவன் ப்ராசஸஸ் வேர் வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஓஷன்ஸ் டு அட்மாஸ்பியர், ஃப்ரம் அட்மாஸ்பியர் டு லேண்ட் அண்ட் ஃப்ரம் லேண்ட் பேக் டு ஓஷன்ஸ். இந்த வாட்டர் ஓஷன்ஸில் இருக்குது. ஓஷன்ஸ்லேருந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியரை ரீச் பண்ணுது. தென் அட்மாஸ்பியர்லேருந்து இந்த வாட்டர் மழைப்பொழிவு மூலமாக லேண்டுக்கு ரீச் ஆகுது. லேண்டுக்கு ரீச் ஆகி தென் நெக்ஸ்ட் வந்து ஓஷன்ஸில் மிங்கிள் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஹைட்ராலஜிக் சைக்கிள். ஹைட்ராலஜிக் சைக்கிள் இஸ் எ சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர். இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் டேக்ஸ் பிளேஸ் நேச்சுரலி. The three important phases of the hydrologic cycle are evapotranspiration ஆவி ஈர்ப்பு, precipitation பொழிவு, runoff வழிந்தோடல். Components of hydrologic cycle நீர்மையியல் சுழற்சியின் கூறுகள். There are 6 main components in hydrologic cycle. They are evapotranspiration ஆவி ஈர்ப்பு, condensation நீர் திரவமாய் சுருங்குதல், precipitation பொழிவு, infiltration நீர் ஊடுருவல், percolation உட்கசிதல், runoff நீர் வழிந்தோடல். Well students, let's go see one by one. Evapotranspiration ஆவி ஈர்ப்பு. It's defined as the total loss of water from the air through evaporation from the surface water bodies and the transpiration from vegetation. In cropped area, it is difficult to determine the evaporation and transpiration
separately. Evapotranspiration அப்படிங்கிறது எர்த்தோட சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் எவாப்ரேட் மூலமாக வந்து அட்மாஸ்பியரை ரீச் பண்ணுது. இந்த எவாப்ரேஷன் வந்து பிளான்ஸ்லேயும் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பர்குலேஷன், அதாவது உட்கசிதல். எவாப்ரேஷன் நீர் ஆவியாதல். எவாப்ரேஷன் refers to the process in which the liquid form of water changes into gaseous form. Temperature is the prime element which affects the rate of evaporation. Aerial extent of surface water, wind and the atmosphere humidity are the other variables which affect the rate of evaporation. Water liquid ஸ்டேஜ்லேருந்து கேஸ் ஸ்டேஜுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் முக்கிய காரணியாக டெம்பரேச்சர் இருக்குது. The atmosphere gets nearly 90% of moisture from the oceans, seas, lakes and rivers through evaporation and 10% of the moisture from plants through transpiration. On a global scale, the amount of water gets evaporated is about the same as the amount of the water delivered to earth as precipitation. 90% evaporation process வந்து oceans, seas, lakes இந்த இடங்கள்ல நடக்குது. 10% evaporation வந்து பிளான்ஸ்லேருந்து ப்ராசஸ் ஆகுது. On a global scale, the amount of water gets evaporated is about the same as amount of water delivered to earth as precipitation. வேர்ல்டு லெவலில் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து எவ்வளோ வந்து எவாப்ரேட் ஆகுதோ அதே சேம் லெவலில் அந்த வாட்டர் வந்து எர்த்தோட சர்ஃபேஸை ரீச் பண்ணிடுது. இந்த வாட்டர் வந்து ரெயின்ஃபால் மூலமாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷன், நீர் உட்கசிந்து வெளியிடுதல். Transpiration refers to the process by which the water contained in the plants are released into the atmosphere in the form of water vapor. நீர் உட்கசிந்து வெளியிடுதல் இந்த ப்ராசஸ் வந்து எங்கே நடக்குதுன்னா பிளான்ஸில் நடக்குது. ஸோ இந்த வாட்டர் வந்து அட்மாஸ்பியரை ரீச் பண்ணுது. இந்த ப்ராசஸ் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, டிரான்ஸ்பிரேஷன், அதாவது நீர் உட்கசிந்து வெளியிடுதல். நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன், நீர் சுருங்குதல். It refers to the process in which the gaseous form of water changes into liquid form. Condensation generally occurs in the atmospheric when warm air rises, cools and loses its capacity to hold water vapor. நீராவி நீராக மாறும் செயல்முறைக்கு நீர் சுருங்குதல் என்று பெயர். இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அட்மாஸ்பியரில் வார்ம் ஏர் வந்து என்ன பண்ணுது, ரைஸ் ஆகுது. தென் அதுக்கப்புறம் அந்த ஏர் வந்து என்ன ஆகுது, கூல் ஆகுது. அந்த ஏர் நீராவியை தக்க வைத்து கொள்ளும் திறனை வந்து என்ன பண்ணுது, லாஸ் பண்ணிக்குது. ஸோ அந்த டைமில் தான் வந்து என்ன நடக்குது, இந்த நீர் சுருங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன், நீர் சுருங்குதலின் வகைகள். Dew, frost, fog, mist and clouds are the different forms of condensation. Well students, today class over. See you again next class. Thank you.